அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தவே தெரியாதா? மகர ராசிக்காரர்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அதாவது நிறைய விஷயங்களை இவர்கள் மறைத்து விடுவார்கள். அந்த சொல்லி என்னாக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்லை அடித்தா சத்தம் வரும், மகர ராசியை அடித்தா எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி காப்பாங்க. அதுக்குன்னு ரோஷம் கோபம்லாம் இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. குடும்ப அமைதி கெட்டு போயிடும், இதை தாங்கிக்கிடுவோம், நம்மனால இது கெட்டதாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்வு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த வெளியில சொல்லாத ஒரு குணம்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளவு காயப்பட்டாலும் வெளியில் காமித்து கொள்ளாத ஒரு குணம் இவர்களிடத்துல இருக்கிறதுனால இவங்க போய் பப்ளிக்ல நம்ம விட்டு கொடுத்துட மாட்டாங்க, சொல்லிட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த நச்சு நபர் உள்வாங்கி கொண்டு அப்படியே ரிட்டனா, உன்கிட்ட உணர்ச்சிகளே இல்லை, உன்கிட்ட ஆசையே இல்லை, உன்கிட்ட மதிப்பே இல்லை, நீ ரொம்ப கூலா இருக்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போன குணத்தை கூட எதிராளி இவர்களை கார்னர் பண்ணி குற்றவாளியாக மாற்றி அதையும் நச்சு உறவாக நச்சு ஃபீலிங்காக மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதை மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் வெளியில சொல்லணும், பேசணும், இது 4 பேருக்கு தெரியப்படுத்தணும், பொது இடத்துக்கு வெளியில வரணும் அப்படிங்கிறத மகரம் என்று புரிந்து கொள்ளுதோம். அப்பதான் நச்சு உறவு இவர்களை கார்னர் பண்றதை விடுவாங்க. இல்லைன்னு சொன்னான் ராசியாதிபதி சந்திர பகவான் மகரத்திற்கு 7 குடையவனாகி ராசி மேல உட்கார்ந்து அந்த இடம் ராசியாதிபதி சனி பகவானாகவே இருந்தாலும் அவருடைய பார்வையில நீச்ச பார்வையில சிக்கிக்கிட்டா மகரம் வாங்கின அடிய வெளியில சொல்லவே சொல்லாது. மகர ராசிக்காரர்கள் ஒரு கல்லை அடிமேல் அடித்து அது ஒரு நாள் சிலையாக மாறுவது போன்று இவங்க தாங்கிய வலிக்கெல்லாம் ஒரு நாள் விடை கிடைக்கும். ஆனால் அதுவரை மகர ராசிக்காரர்கள் பெரும்பாடு பட வேண்டியது வரும். ஆகையினால மகரம் என்பது பேச ஆரம்பிச்சா மட்டும்தான், மகரம் என்பது சொல்ல ஆரம்பிச்சா மட்டும்தான், மகரம் என்பது சொல்ல ஆரம்பிச்சா மட்டும்தான், மகரம் என்பது எதிர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நச்சு உறவு இவர்களை விட்டு ஓடும். இல்லைன்னா மகரம் அதில் சிக்கி கொண்டு அது சிகரமாக கூட மாறாது, எதுவாகவும் மாறாது, அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கும்.